நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ரொம்ப மிக முக்கியமான விவாதம். அதாவது இன்றைக்கு 13ஆம் தேதி 4வது கட்ட தேர்தல்கள் இதுகாரம் நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழல் அல்லது நிறைவு பெற்று விட்டது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். நம்ம மணி இப்போ 6:58. எத்தனை சதவீதங்கள் என்பதையும் இன்னும் சற்று நேரத்தில் தெளிவாகிவிடும். இப்போ நமக்கு இன்றைக்கி எடுத்துக்கூடிய தலைப்பு ராகுல் சவாலுக்கு பாரதிய ஜனதா பதிலடி, நடைபெறுமா பொதுவாதம். அது என்ன பொதுவாதம் என்றால், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் இது தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ நாளை அமெரிக்காவினுடைய தேர்தல் வருங்கிற போது டொனால்டு ட்ரம்ப் ஒரு பக்கம், ஜோ பிடன் மற்றொரு பக்கம் பொதுவான விவகாரங்களை பேசுவார்கள். அமெரிக்காவில் தெருவீதியாக இப்படியெல்லாம் உங்கள் பொன்னான வாக்குகளை சோக்கு போடுங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவிலே ஏற்பட போகிறதா என்றது ஒரு கேள்வி. இரண்டாவது மிக முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்றால், ஒரு தலைமைக்கு பேச தெரிந்தால் மட்டும்தான் ஒரு தலைவனாக முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இதனுடைய நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்திய வரலாற்றில் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருந்த தலைவர்கள் பெரிய அளவில் பேச்சாளர்களாக இல்லை. நரசிம்மராவ் எடுத்துக்கிடலாம், நம்முடைய மன்மோகன் சிங் எடுத்துக்கிடலாம், சாஸ்திரி எடுத்துக்கிடலாம், தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பெருந்தலைவர் காமராசர் எடுத்துக்கிடலாம். இவர்களெல்லாம் பெரிய பேச்சாளர்களாக ஒன்றுமில்லை, செயல்பாட்டில் நல்ல ஒரு தலைவராக இருந்தார்கள். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, சவாலுக்கு அழைத்த பிறகும் பாஜக மறுப்பனால பதிலை சொல்கிறது என்று எதிர்க்கட்சிகளில் குறைகள் வைக்கப்படுகின்ற போது, உண்மையில் இந்த பேச்சினூடே பொது சமூகத்திற்கு சில விஷயங்கள் தெளிவாக்கப்படும். மோடி அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆரேட்டர், மேடை பேச்சாளர், டிஸ்கோர்ஸ் பண்ணக்கூடிய சொற்பொழிவாளர். ஆனால் இந்த மாதிரி விடயங்களில் எடக்கு மடக்காக கேள்வி கேட்டால் அவருக்கு தயக்கம் வருவோம் என்பதனால் ஒருவேளை பிஜேபி அதற்காக சாத்தியம் இல்லை என்று நம்பியிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கிடையே அவங்க வைக்கக்கூடிய மற்றொரு விஷயம், ராகுல் யார் என்ற கேள்வி எழுப்புகிறார். ராகுல் யார்? அவர் பிரதமர் வேட்பாளரா, இந்தியா கூட்டணியுடைய தலைவரா? யாருமே இல்லை, அவர்கிட்ட நாங்கள் ஏன் பேசணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இளம் எம்பி அவர் தேஜஸ்வி அவரும் இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே முன்னாள் நீதிபதிகள் மதன் பி லோக்கூர், அது மட்டும் இல்லாமல் அஜித் பி ஷா, ஹிந்து பத்திரிகையினுடைய ராம், இவர்களுடைய கோரிக்கை ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இது சாத்தியமாகுமா என்றால் சாத்தியமாகாது. இந்த தேர்தலுக்கு வருங்காலத்தில் சாத்தியம்தான். பிஜேபி பின்னோக்குகிறதா, ஒரு ரிலக்டன்ஸ் பொலிட்டீஷியனாக இருக்காரா, அதாவது தயக்கம் நிறைந்த பொலிட்டீஷியனாக, இதெல்லாம் பேச போகிறோம். ராகுல் ரெடி சொன்ன பிறகும் பிஜேபி தயங்கிறதா, இதுக்கு சாத்தியம்தானா அதெல்லாம் பேசுவோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் எங்களோடு இணைகிறார். ஐயா பாக்கி, வாருங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தொடர் சந்திரசேகர், நான் உங்களை வரவேற்கின்றேன். வாருங்கள். வழக்கறிஞர் திரு பாண்டியன், அரசியல் விமர்சகர் மற்றும் புது ஊடக ஆர்வலர் ஐயா ரவிசங்கர். வணக்கம். பாக்கி உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். ஒரு மூத்த பத்திரிகையாளர், நம்ம பேசினல இன்ட்ரோ கொடுத்தல, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ரெண்டு தலைவர்களும் விவாதிக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்குறது பார்த்தா நல்ல புத்திசாலித்தனமான அணுகுமுறையாக தோன்றும். இன்டலெக்சுவலாக இருக்குது பார்க்கும்போது, சரிதான், அப்படி இருப்பது போல தோன்றும். ஆனால் இந்திய அரசியல் சூழலுக்கு, இந்திய ஜனநாயக தேர்தல் நடைமுறைக்கு உகந்தது அல்ல. எப்படின்னா, அமெரிக்காவில் நடக்க போவது அதிபர் தேர்தல். அங்கே அதிபர் ஆட்சி முறை இருக்கிறது. ஒன்று ஜோ பைடன் அல்லது டொனால்ட் ட்ரம்ப், ரெண்டு தான், வேறு வாய்ப்பே கிடையாது. ரெண்டு கட்சிகள் தான், ரிப்பப்ளிகன் பார்ட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரெண்டு. இங்கே நாம் அப்படியே ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கோம். இந்தியா கூட்டணியே வெற்றி பெற்றது என்றாலும் முதல் கேள்வி யார் பிரதமர், எந்த கட்சியை சேர்ந்தவர், இப்படியெல்லாம் 1008 கேள்விகள் இருக்குது. இது மட்டும் அல்ல, பல கட்சிகள் இந்த ரெண்டு அணியில் இல்லாமலே இருக்கிற கட்சிகள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு பிஜு ஜனதா தளம், ஒடிசாவில் இருக்கிற கட்சி, பிஆர்எஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, பிஜேடி, இது மாதிரி அதான் இத்தனை கட்சிகள். பகுஜன் சமாஜ் இது ஒரிசாவில், சரி, உத்தரப்பிரதேசம், இது மாதிரி எத்தனையோ கட்சிகள் இந்த இருதரப்பு கூட்டணியிலே இல்லை. ஒன்று தனியாக இருக்காங்க,
நான் என்ன சொல்கிறேன், மரியாதைக்குரிய ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் களத்தில் இறக்குகிறார்கள், அதாவது அவரை களத்தில் இறக்குகிறார்கள் என்றால் எதுக்கு வயநாட்டையில் அவர் எதிர்த்து போட்டியிடணும்? இல்லை, இப்போ அதே கூட்டணி சேர்ந்தவர். நான் கேட்கறது என்னன்னா, வயநாட்டை பொறுத்தவரையில் மும்முனை போட்டி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மும்முனை போட்டி, பல மாநிலங்களில் மும்முனை போட்டி என்று இருக்கிற போது 3 பேரெல்லாம் விவாதத்துக்கு கூப்பிடணும். சரி, இப்போ என்ன இப்போ பாக்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இப்போ வயநாட்டில் போட்டிடுறாரா வாரணாசியில் போட்டிடுறா அதை தாண்டி நான் அது இப்போ நம்ம ஒரு கிளாரிஃபை. இப்போ இந்தியாவில் தற்சமயம் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கிரைஸ், வேலை வாய்ப்பு, சரி, மேனிஃபெஸ்டோ, இவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோ, அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோ 2014-19, அப்புறம் உள்நாட்டு வெளிநாட்டு டொமஸ்டிக் அப்ராடுடைய பிரச்சனைகள் என்ன, ரெசிப்ரோகேஷன், இன்கர்ஷன் ஃப்ரம் அவுட் ஆஃப் பார்டர்லேருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவல், இந்த மாதிரியான பாலிசி டிசிஷன், வந்து ரெசஷன், இன்ஃப்ளேஷன், இது மாதிரி ஜாப்லெஸ் கிரைஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் தி இஷ்யூஸ் தேர். பட் பிகாஸ் எல்லா மக்களும் தே வாண்டட் டு என்ன பார்க்குறாங்கன்னா, என்ன அப்படிங்கிறத பொது பிரச்சனையில் அது ஒரு பியாண்ட் த லிமிட், அப்படிங்கிறது வரம்பு மீறாமல் வரம்புக்குள்ள ஒரு பேச்சு நடத்தினா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் தானே, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கண்டிப்பாக. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் இந்தியாவில் வறுமையை ஒழிக்கப் போகிறேன் நரேந்திர மோடி, நான் இந்தியாவில் வறுமையை ஒழிக்கப் போகிறேன் ராகுல் காந்தி, நான் இந்தியாவில் வறுமையை ஒழிக்கப் போகிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு எல்லாரும் தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு தலைவர் தான் பேச போகிறாங்க, இல்லை ராகுலும் மோடியும் தான். நான் சரி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம். ராகுல் இந்த பக்கம், நரேந்திர மோடி அந்த பக்கம், ஒரு ஜட்ஜி இருப்பார், ஜட்ஜி ஒருத்தர் இருப்பார் என்றாலும் அவர் கோடிஃபை பண்ணுவார். சரி, அப்படியே இருந்தாலும் இல்லை இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் நான் தீர்க்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களே. வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதில் 2 தரப்பிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், புதுசாக ஒன்றும் இருக்காது. சிறப்பான சில திட்டங்கள் இருக்கலாமே தவிர பெரும்பாலான முக்கியமான கோர் இஷ்யூஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை, இப்போ அதுதான் இந்தியாவோட சார், பிற நாடுகளை விட இந்தியாவின் மிகப்பெரிய சிறப்பு என்ன? ரஷ்யாவை அன்னை இந்திரா காந்தி ஆதரித்தார், இன்றும் இந்தியா ரஷ்யாவை ஆதரிக்கிறது. இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு காலத்தில் பாலஸ்தீனத்தை ஆதரித்தார், இப்போ பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் ஐநாவில் தரணும், அதாவது சப்போர்ட் பண்ணிட்டோம், செக்யூரிட்டி அதில் ஆதரிச்சோம். ஸோ நம்ம நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இல்லை, இப்போ நமக்கு சீனா பகை 1962 இன்று வரை, நமக்கு பாகிஸ்தான் உபத்திரவம். இப்போ இந்தியா வந்து இஸ்ரேல் ஆதரிச்சுட்டு இருக்கோம். இல்லை அதை வந்து அவசர இந்தியாவில் எக்ஸ்டர்னல் அஃபேர்னு சொல்லிட்டாங்க, சில விஷயங்களே ஸ்கிப் ஆயிட்டு, டங் ஸ்லிப்பு மோடி. நாங்க எப்பவும் ஸ்டாண்டர்டா இருக்கோம்ட்டாங்க இந்தியா, நாங்கள் எப்பவும் பலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவு. இதெல்லாமே பொதுவான நிலைப்பாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும், நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேசிய அளவில் வெற்றி பெற்று நான் பிரதமராக இருந்தாலும் மாட்டேன். ஆனா இன்னொரு விவகாரம் நான் கேட்குறேன், பாக்கிட்டு கேட்போம், இருந்தாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்கு. இது என்னுடைய கேள்வி. இருந்தாலும் மோடிக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் வைங்களேன், நண்பர் பாக்கிட்ட கேட்கிறேன், மோடி தரப்புல கொஞ்சம் தயக்கம் இருக்கு. எப்படி சொல்றீங்க? இல்ல, இந்த பொது விவாதத்துக்கு வர்றதுக்கு சொல்றேன். பொது விவாதத்துக்கு வருவதற்கு, மோடியை முன்னிறுத்துவதற்கு பாஜக விரும்பாது, வரமாட்டாங்க, சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். அவங்களுக்கும் சரி ஒரு காரணம், அவர் ரெடிட்டார், ராகுல் ரெடி. இல்ல வர அதாவது பாஜகவுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை, என்ன காரணம், ஸ்மிருதி இரானி தெளிவுபடுத்தியிருக்காங்க. எப்படி? அவங்களை பொறுத்தவரை எங்க பிஜேபி வெற்றி பெற்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பாரத பிரதமராக யார் வருவார்? மோடி. நிச்சயம், அதுல மாற்றுகிறது. உங்க கட்சி இந்தியா கூட்டணி அவரை கேட்கணுங்க, நான் வருவேன், நீங்க யார் இருக்கீங்க, அதுதான் அப்ப மக்களுக்கு அவங்க தானே பிளஸ் பாயிண்ட். இதுதான் விஷயமே. யார் முகம், அந்த இந்தியா கூட்டணியின் முகம் யார்? நீ தான் வரமாட்டீங்களா கேட்கறதுக்கு? இல்ல, அது ஒரு காரணம், தவிர்ப்பதற்கான காரணமா இருக்கக்கூடும். யாரு அப்படின்னு ஸ்மிருதி இரானி அந்த கட்சியை சேர்ந்த அந்த அம்மா தான் அமைச்சரா இருக்காங்களே, அவங்க தான் சொன்னாங்க. சோ அங்க இல்லாததுனால தகுதி இல்லாதவங்களோடு. ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, அவர் ஒரு டீ கடைக்காரர் பையன், இவங்க ஜமீன் பாரம்பரியம், அதனால இப்படி எல்லாம் பேசினா விளங்குமா? அது அந்த அதெல்லாம் சொல்றாரு, அவர் டீ கடை பையன் வந்தாச்சு, அப்புறம் டீ கடை, சில்வர் ஸ்பூனு எல்லாம் ஒண்ணுதான். அதான் இதெல்லாம் அரசியல் தேர்தல் களத்தில் அரசியல்ல வந்து வரம்பு மீறி போகுதல் புதிது அல்ல, இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை, பல ஆண்டுகளாகவே பல காலமாகவே இருக்கிறது. இஷ்யூ என்னன்னா, முகம் என்றால் இந்த பக்கம் முகம், ஒரு காயினுக்கு ஒன்று டெயில் இருக்கணும், ஒன்று ஹெட் இருக்கணும். ஒரு டீமுக்கு நான் இந்த பக்கம் எனக்கு சரியா கிரிக்கெட் பத்தி தெரியாது, இந்த பக்கம் மகேந்திர சிங் தோனினா இந்த பக்கம் இன்னொரு கேப்டன், அப்படிதான் 4 கேப்டனா இருப்பாங்க.
அதுதான் விஷயம். நல்லா சார். ஏன்னா நம்ம மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமா நானும் நிறைய கிராஸ் பண்ண அவர் நண்பர் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்கள் பேசுங்க உங்களுடைய கருத்து. சார். இப்போ இவர் வந்து இப்போ 2014 வந்து 9 வருஷம் 9.25 வருஷம் முடிஞ்சு இன்னும் ஒரு மாதம் 15 நாள் 20 நாள் தான் அவருடைய இந்த 5 வருஷம் உள்ள 10 வருஷம் டென்வர் முடிய போகுது. ஆமாம் சார். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது. சரி. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நாடாளுமன்றத்தில் எந்த விவாதத்துலேயும் எதிர்க்கட்சி எல்லாரையும் உட்கார வச்சு அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னது கிடையாது. ஒரு நட கூட சொன்னது கிடையாது. மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் நடந்து அந்த கலவரத்துக்கு அப்புறம் ஒரு 50 நாள் கழிச்சு தான் அதனுடைய வீடியோ ரிலீஸ் ஆகி அந்த விஷயத்தை வருது. எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பயங்கரமாக போராடி சத்தம் போட்டு ஒரே வார்த்தை கண்டனம் பண்ணிட்டு இல்லை 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சியெல்லாம் வெளிநடப்பு செஞ்ச பிறகு தான் மணிப்பூரை பற்றி ஒரு நிமிஷம் கூட இருக்காது அதுக்குள்ளே முடிச்சுக்கிட்டார். எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிட்டு தான் அவர் வந்து அந்த மணிப்பூரை பற்றியே பேசினார். அதே மாதிரி அமெரிக்காவில் போய் பத்திரிகை நிருபரை பார்த்து அங்கே கேள்வி கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியாமல் தண்ணி குடித்து ஏகப்பட்ட பிரச்சனையாகி வெளில போனார் அந்த இடத்துல. அது போக அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது கரண் தாப்பர் வந்து இதை எடுக்கும்போது மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவர் வந்து தண்ணி குடிச்சது தண்ணி அதைத்தான் இப்போ ஐடி விங்கி திருப்பி போடுறாங்க. 2002 ரயட்ஸ் அது குறித்து பல கேள்விகளும் போது மோடி அந்த அந்த இன்டர்வியூ கட் பண்ணிட்டு போய் அதை யார் திருப்பி இப்போ போட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அவருடைய வரலாறு நீங்கள் முதலமைச்சர் குஜராத் முதலமைச்சர்லேருந்து பிரதம மந்திரியாக இருந்து அவர் இப்போ இன்னொரு 20 நாள் 25 நாளில் முடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறவரை ஒரு இடத்துல கூட இல்லை. அவருடைய இதெல்லாம் ஃபுல்லாக ஒன் சைடு மங்கி பாத் மாதிரி தான். அதாவது நான் சொல்லுவேன், நீ கேட்கணும், என்னை நம்பணும், என் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எல்லாரும் இது பண்ணணும். நம்பிக்கை மாட்டாவது நம்பிக்கைன்னா என்ன, பிராண்டு பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்பிக்கை பண்ணி அது ஜனநாயகம் இல்லைல்ல. அதுதான் இப்போ பிரச்சனை. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை. அந்த இடத்துல தான் அவர் சார் அப்படி பண்ணி எல்லா மக்களுக்குமான ஆட்சியை பண்ணிருந்தா கூட நம்ம வந்து இப்போ மோடியை நம்ம வந்து எதிர்க்க போகிறது இல்லை. எல்லாருக்கும் தான் அவர் சொல்கிறார். இல்லை, அந்த 1300 தொழிலதிபர்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து அது குறிப்பாக அந்த கடைசி 19 கட்சிகள் வைக்கிறது சார். இல்லை நான் சொல்கிறேன் 1000 கோடிக்கு மேலே உள்ள $1000 மேலே உள்ள அந்த அவ்வளோ கோடி உள்ள தொழிலதிபர்கள் 1300 பேர் கிட்டத்தட்ட இந்தியாவில் அவங்களுக்காக மட்டும்தான் அவர் ஆட்சி பண்ணார். அல்லது சமூகத்தில் ஒரு ஆதிக்க இனத்தில் உள்ளவங்களுக்காக மட்டும்தான் அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு 10 வருஷமாக. அப்போ அது ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா சாதாரண பொதுமக்களுக்கு வந்து அவர் எதுவுமே செய்ய கிடையாது. அது செய்ய கிடையாது மட்டும் இல்லாமல் 19க்கு அப்புறம் குறிப்பாக பெட்ரோல் டீசல் சிலிண்டர் வேலையில் வச்சு மாதம் ஒரு குடும்பத்திலேருந்து இந்தியா ஃபுல்லாக அத்தனை குடும்பத்திலேருந்தும் 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரை கிட்டத்தட்ட மறைமுகமாக அவர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் 30 லட்சம் கோடி இந்திய பொதுவுக்கு வந்திருக்கு. அது 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 வேறு விவகாரம். சிதம்பரம் சொல்கிறார் 28 லட்சம் 30 லட்சம் கோடி இந்த விளைவுனால அரசு கஜானாவுக்கு பணம் வந்திருக்கு. அது அரசு கஜானாவுக்கு தான் வந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு வரல. இல்லை சார், இப்போ அது வந்து அந்த 1300 தொழிலதிபர்களுக்கு போயிடுச்சு. அதில் ஒரு சில பேருக்கு வந்து அதிகமாக போயிடுச்சுங்கிறதான் பிரச்சனை. சரி, இப்போ நீங்கள் அதான் நீங்கள் சொன்னீங்களே, நான் என்ன கேட்குறேன், இப்போ என்ன பிரச்சனைனா ஆதானியுடைய டெலிவிஷனே இப்போ நேரம் மாறி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆதானியுடைய டெலிவிஷனே இன்னைக்கு நேரம் மாறி இருக்கு. ஜி தமிழ் சி தானே பேரெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த கேளுங்க, இவ்வளவு நேரம் மோடி ஆதானி கூட போறாரு, மோடி ஆதானி கூட போறாரு. இப்ப 2 பேருக்குள்ள எப்படி கான்ஃபிளிக்ட் வந்து? ஏன்னா வண்டியில வந்துச்சா பணம்? நான் கேட்க, நீங்க சொன்னது பொய் ஆயிட்டல. வண்டியில வந்துச்சா கருப்பு பணம், நீ இறக்குனியா அப்படின்னு கேட்டார்ல, கேள்வி கேட்டாங்கல்ல. அப்ப அவருக்கு தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து நீங்க இதுவரைக்கும் இருக்குதுன்னா கேட்பாரா? அதானிய அந்த 1300 பேரும் இந்த அதானி எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டா ஜெயிக்க முடியாதுங்கிறதா இப்ப மோடிக்கு பிரச்சனையே. யாருக்கு நம்ம 9 வருஷம் செஞ்சோமோ 10 வருஷம் அவங்கள மாட்டி விட்டாரு. இப்போ அவங்க மட்டுமே காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமை தான் அவருக்கு இருக்கு. அதனால தான் இவர் வந்து அதோட இப்போ சொன்னீங்களே, நாளைக்கு இந்தியா கூட்டணியோ இல்லை ராகுல் காந்தியோ வர்றான்னு வைப்போம். பெர்ஹாப்ஸ் நீங்கள் என்னமோ ஆதானி அம்பானிலாம் தள்ளிட்டு நாட்டுக்கு வேணாப்பான்னு அனுப்பி விட்ருவீங்களா? இல்லை சார், நம்ம என்ன சொல்கிறோம், யதார்த்தத்தை பேசுகிறோம். யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்கள தள்ளவும் வேணாம், இது பண்ண வேணாம். இப்போ நீங்கள் ஒரு தடுப்பூசி இது பண்ணதில் பூனே வாழையை மட்டும் வந்து ஒரு 3 வருஷத்தில் அவ்வளோ கோடிக்கு போயிடுச்சு. இவ்வளோ கவர்மெண்ட் வந்து அவ்வளோ பணம் கொடுத்துருக்கு. அவர் 150 ரூபாய்க்கு ஊசி விற்றா லாபம்னு சொல்லிட்டு தான் போகிறார் லண்டனுக்கு. ஆனால் நம்ம அவர்கிட்ட போய் 800 ரூபா கொடுத்து ஊசியை வாங்குகிறோம். கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் ஒன்றிய அரசு கவர்மெண்ட் கொடுத்தோம். கொடுத்தது. அப்போ யார் விட்ட காசு அது? அப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி வச்சு இவ்வளோ காசு எடுத்து பூனே வாழையை கொண்டு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோமா? இப்போ அந்த ஊசி வந்து செல்லாதுன்னு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ மக்கள் வந்து ஆகலை, பல பேர் ஆட்டையை போடுது, ஆளை காலி பண்ணுது பல பேர். இல்லை அது வந்து வேற ஒரு பக்கம் டிபேட் போயிட்டு இருக்கு. இல்லை இருக்கட்டும், எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பூனே வாழையை வந்து பெரிய ஆளாக்கிறதுக்கு மட்டும்தான் அதை பயன்பட்டுச்சே ஒழிய சாதாரண மக்களுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிச்சுங்கிறது இப்போ ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரவிசங்கர், இப்போ நம்ம பாண்டியன் 2வது வர்றேன். ராகுல் காந்தி சொல்கிறாரு, நான் கார்கேயோட டிஸ்கஸ் பண்ணிட்டேன்,
ஆனால் அவர் என்ன சொன்னார், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும். இது வரலாற்று சிறப்புமிக்க சில விஷயங்களும் கூட. அது மட்டும் இல்லாமல் நான் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறதுல நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துகிறோம். இன்றைக்கு வரைக்கும் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை இது மூலமாக இது பண்ணலான்ட்டு அவர் சொல்கிறார். அப்போது ஐயா மோடி ஒரு சிறந்த பேச்சாளர். கிட்டத்தட்ட நான் பார்த்ததில் 55 நிமிஷம்லாம் பேசுவார், நேரம் பேசுவார். இந்த பொதுக்கூட்டங்களில் 130 கிட்ட பேசியிருக்காரு. ராகுல் காந்தி வெறும் 40 கூட்டம் தான் பேசியிருக்காரு. நம்ம காட்டாங்குளத்தூர்லேருந்து டக்குன்னு அசாமுக்கு போயிடுவார், அசாம்லேருந்து மகாராஷ்டிரா வந்து டக்குன்னு கேரளா வந்துடுறாரு. கண்டிப்பாக இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கார். அப்போ இந்த விவகாரங்களை அவர் ஹெல்த்தியாக இருக்கும்போது எவ்வளோ விஷயங்களை பேசிட்டா இன்னும் பலம் இருக்குன்னு தானே. இல்லாமல் கண்டிஷன்ஸ் போடலாம், இன்னென்ன விஷயம் நான் செஞ்சுருக்கேன் ஒரு தசாப்தமா, ஆனால் ஏன் இந்த தயக்கம் அப்படின்னு ஒரு நெறியாளராக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். நான் வந்து இதை வந்து யார் வந்து இதை இன்வைட் பண்ணிருக்காங்க இந்த மீட்டிங்க்குன்னு எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஆமாம், 2 ரிட்டையர்டு ஜட்ஜஸ். அது ஒருத்தர் வந்து இப்போ அந்த லோக்கூர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஃபிஜி. இந்தியாவில் ஒரு ஜட்ஜு வந்து வெளிநாட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜட்ஜாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து இவர் வந்து பீம்ராவ் லோக்கூர் வந்து இன்னைக்கு சீஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஃபிஜி. மதன் பி லோக்கூர். யா, அதனால் நல்ல வெரி ஹை க்ரெடென்ஷியல்ஸ். அந்த மாதிரி அந்த அஜித் பி ஷா அவரும் வந்து மெட்ராஸில் சீஃப் ஜட்ஜாக இருந்திருக்கார், டெல்லியில் இருந்திருக்கார், கண்டிப்பாக ஆந்திராவில் இருந்திருக்கார். அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஓகே, வெரி குட். இது என் ராம் எல்லாருக்குமே தெரியும், சீனியர் ஜேர்னலிஸ்ட், லெஃப்ட் ஓரியன்டட், ஃபைன். ஸோ என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து பொது வழியில் பேசலாமே, எல்லாரும் பேசலாமே, எல்லாருக்கும் தெரியுமே, இந்த டிபேட் வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கலாமே, தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கலந்துக்கிட்டோம். ஆனால் இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை. எவ்வளோ மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பேசிட்டார், என்ன பண்ண போகிறோம், என்ன செஞ்சுருக்கோம், எல்லாத்தையும் அதை வந்து ஒயிட் பேப்பராகவே பார்லிமெண்ட்டில் இந்த 10 வருஷத்தை என்னென்ன பண்ணிருக்கான்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தி உடனே சொல்லிட்டார், நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆமாம், இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் 2 பார்ட்டிஸுக்கும், பெரிய பார்ட்டிஸுக்கு. கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2 பேரும் உட்கார்ந்து இருந்து பேசலாம். ஆனால் மக்கள் ஃபுல்லாக பார்ப்பாங்க தொலைக்காட்சியிலையும். சார், ராகுல் வந்து ஃபஸ்ட்டு இவரோட ஒரு பேட்டி வச்சார், ஞாபகம் இருக்கா? அண்டு வாட் இஸ் ரிப்பப்ளிக் டிவி, அதான் அர்னாப் கோஸ்வாமி. திஸ் இஸ் கோயிங் டு பி மதர் ஆஃப் இன்டர்வியூ அப்படி இப்படின்னார். யாரு அந்த இன்டர்வியூ? ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வித் அர்னாப் கோஸ்வாமி. ராகுல் காந்தி நடந்து 7-8 வருஷம் மேல ஆச்சு, 10 வருஷம். அப்ப டைம்ஸ் நவுல. ஆமா, டைம்ஸ் நவ். அப்ப ரிபப்ளிக் கிடையாது. அப்ப இல்ல, எனக்கு பேர் யாரும் பரவாயில்ல பேர் மறந்துருது. பரவாயில்ல. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து டோட்டலி ரொம்ப இதுவாக போயிடுது. அந்த அளவுக்கு இவங்க எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. ஃபைன், ஃபர்கெட் இட். இன்னைக்கு முந்தி இருந்ததை விட ராகுல் காந்தி ஸ்பீச்சில் நல்ல ஒரு ஆக்ரோஷம், இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. அந்த கடந்த முறை சோட்டா பையன்லாம் சொல்ல முடியாது. இல்ல, சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. எல்லா இதுலயும் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ற. வெரி குட் சார். நீங்க இனிஷியேட்டிவ்லாம் எடுத்து பண்ணும்பொழுது பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத் நியாய யாத்ரா எல்லாம் போனீங்க சார். ஏன் சார் காங்கிரஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டை ஏன் எடுத்துக்கல? என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரெண்டாவது, இந்த இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நாட் ஏ President of Congress Party, you are one of the leaders of Congress Party. ஒரு கேடர் தான். அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு தொண்டர். இந்தியா பிளாக், சமாஜ்வாதி பார்ட்டி, டிஎம்சி, ஏஏபி, டிஎம்கே, வித் சோ மெனி பார்ட்டிஸ், அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியா பிளாக்னு வச்சிருக்காங்க. இந்த இந்தியா பிளாக்குக்கு ராகுல் காந்தி நீங்க வந்து பிஎம் ஃபேஸா? Are you the PM face of India bloc? அப்படி இல்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்டு அவர் கேட்கறதுக்கு மட்டும் வேற கதையில ஒரே ஒரு கேள்வி நீ கண்டினியூ பண்ணுவீங்க. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் கேட்கயா தகுதி வாய்ந்த ஒருத்தர் பேச, நீ தலைவர், நான் தலைவர் இல்ல சார். இவங்க வாதத்துக்கு வந்துக்கிறாங்க. நான் பிரசிடென்ட் கேண்டிடேட். இல்ல, ஏப்ரல் 19 வரை முதல் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கிற வரை
வந்து ராகுலை வந்து இவங்க வந்து ஒரு ஒரு இதாக கூட மதிக்க கிடையாது சார். அது இல்லை சார், இல்லை இருங்க அவசரம் மதிக்க கிடையாது, மதிக்கிற அதல்ல. நான் பிரதம மந்திரி வேட்பாளர், நான் பிஜேபியினுடைய தலைவன், நீர் யார் என்று கேள்வி எழுப்புகிறார். யாரு? தேஜஸ்வி கேட்கிறார். இல்ல அப்போது இல்ல இப்போ ஒரு பெரிய ஜட்ஜி மதன் லோகு இல்ல அவங்க கேட்கறது என்ன, நீங்க இன்னாரு 2 பேர் வந்து பேசவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்? அவங்க 3 பேர்ட்ட போய் கேட்கணும். இது உங்களுக்கு தேவையா? விஷயத்தை அவங்க என்ன பண்றாங்க, இது இப்படி வையின்றாங்க. இந்தியாவுடைய ஜனநாயக முறையில் என்ன தேர்தல் முறை என்ன? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கெல்லாம் உட்காந்து தேர்ந்தெடுத்து அவங்களில் ஒரு ஆளை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வச்சு போய் பிரசிடென்ட்ட சொல்லணும். இதுதானே கரெக்டு? இதில் எதுவும் மாற்றம் இல்லையா? அது ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் தான் சார் இது. நீங்களா வந்து இல்ல ப்ரொசீஜர்ஸ் ஒன்லி டிபேட். இது வந்து இதுல ஜெயிச்சவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. இல்ல சார், இப்போ அவரே சொன்னார், பாக்கி சொன்னார் சார் அதிபர் தேர்தல்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே மாறி மோடி சார்பாக பிஜேபி சார்பாக இந்த ஒரு 2 ஜட்ஜி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னா ஆகா, அப்போ ராகுல் வல்லன்னு சொல்லிட்டாருன்னா ஆகா இது நாட்டில் அது அரசியல் சார். அப்போ அது அரசியல். இப்போ அவர் கேட்கறது நீ யாருன்னு கேக்குற, who are you? அப்படி இல்ல, நான் என்னுடைய கேள்வி என்ன உங்களை சொல்லல. நீங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவரா இல்ல, பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரா இல்ல, இந்தியா பிளாக்கு உங்களுக்கு என்ன பொறுப்பு? இல்ல எதனால இந்த கேள்வி கேக்குறேன், பாக்கி எதனால அவர் கேக்குற சார், நீங்க பதில் சொல்லுங்க. எதனால கேக்குறேன்? எதுக்கு சார் மறக்கிறேன்? how can they deny? எதுக்கு? காங்கிரஸ் கட்சி தலைவரா நீங்க, இந்தியா கூட்டணி வேட்பாளரா நீங்க, பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரா இல்ல, நீங்க உங்கள்கிட்ட நாங்க பண்ண ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது வேண்டும் என்று வைக்கலாம். இல்ல என்னோட அடுத்த ஆர்குமெண்ட் கண்டினியூ பண்றேன். சரி, சோ நீங்க ரெண்டுமே இல்ல இதுல. சரி, ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறச்ச நான் வரேன், அப்படி இல்லைன்னா கார்கே, மல்லிகார்ஜுன் கார்கே வருவார் அப்படிங்கிறீங்க. மல்லிகார்ஜுன் கார்கே யாரு? காங்கிரஸ் பார்ட்டியுடைய ஒரு பிரசிடென்ட். ஆல் இந்தியா ஒரு பிரசிடென்ட், ஆல் இந்தியா பிரசிடென்ட். ஆல் இந்தியா, வெரி குட், வெரி குட். ஒரு பிரசிடென்ட். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப நாங்க என்ன பண்றோம்? பிஜேபி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், ஓ காங்கிரஸ் பார்ட்டி பிரசிடென்ட், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எங்க இதுல பிஜேபி பிரசிடென்ட் நத்தாஜி இருக்கார், நத்தா உங்களோட மீட் பண்ணுவார். why you are insisting that PM Modi should have a debate? இப்ப இது ரைட். I am a citizen, I have a lot of the questions எனக்கிட்ட இருக்கு. I want to talk about him. But ஆனா that is the platform will give the more scope. Very good. To get a knowledge about that. தப்பில்லை சார், தப்பில்லை. How can you, why should you have reluctance? மோடி வந்து இதுக்கெல்லாம் தயங்கலை, முடியாதுன்னு சொல்லலை சார். என்ன அப்படின்னா மோடி வரணும்னா உங்க சைடில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இவர் தான், எலெக்ஷன் ஜெயிச்சோம்னால் இவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் சொல்லுங்க. ராகுல் காந்தியை டிபேட்டுக்கு வர சொல்லுங்க. அப்போ மோடி வரலைன்னால் எஸ் சொல்ல போறாரோ? நல்ல கேள்வி, ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. சந்திரசேகர் கேட்டோம். சந்திரசேகர் சார், காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா நாங்கள் 3 பேரும் பேசியிருக்கிறோம். இந்த தலைப்பு நீங்கள் எப்படி பதில் சொல்ல போறீங்க? திரு ரவிசங்கர் ஐயா அவர்களுடைய கேள்விக்கு உங்களிடத்தில் நான் காக்கிறேன். அதாவது இது ஏன் விவாதம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற இதை வைக்கணும். இப்போ நம்ம கருத்தை எடுத்துட்டு போறோம். இன்றைக்கே நீங்க ஏன் என்ற கேள்விதான் தலைப்புல விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு அதுக்கே கேளுங்க. ஏன்னா நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம், 2 பேர் ஒரு சார்பா பேசுறோம், இன்னும் 2 பேர் எதிர்த்து பேசுறாங்க. ஏன் இந்த விவாதத்தை? நான் தான் இது பேசுவேன்னு தெரியும், நான் காங்கிரஸ் கட்சி சார்பா வர்றேன், இதைத்தான் பேசுவேன்னு தெரியும். அவரு வலதுசாரி ஆதரவாளராக வராரு அல்லது இப்போ மோடி ஆதரவாளராக வராரு, அவர் அதைத்தான் பேசுவாருன்னு தெரியும். எதற்காக உட்காந்து நம்ம 2 பேரும் பேசுறோம்? நம்ம 2 பேருடைய விவாதங்களையும் மக்கள் பார்க்குறாங்க. பார்க்குறப்ப யாருடைய கருத்து அது சரியாக இருக்கிறது, யாருடைய கருத்து தவறாக இருக்கிறது, எதை ஏற்றுக்கொள்வது, எதை விடுப்பதுன்னு மக்கள் தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு தான் சார் விவாதம். அவர் பாகிஸ்தான் சொல்றாரு, எதுக்கு 2 பேரும் தானே வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லுவோம், 2 பேரும் தானே இதை கொடுப்போம்னு சொல்லுவோம், எதுக்காக விவாதம்னு கேட்கிறாரு. கிடையாது, எல்லோரும் தான் ஆட்சி பண்றாங்க. ஆனால் ஆட்சியின் நிறை குறைகளை விவாதிப்பது, நீங்க சொல்றீங்கல்ல, அவர் மோடி அவர்கள் பேசும்போதெல்லாம் சொல்றாருல 65 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியா சீரழிந்து விட்டதுன்னு சொல்றாரு. என்ன சீரழிந்து விட்டதுன்னு அவர் விவாதத்துக்கு சொல்லட்டும். பொதுவா மேடையில பேசிட்டு போயிடுறாரு. அவர் விவாதத்துல சொல்லட்டும், நாங்க என்ன டெவலப் பண்ணோம்னு நாங்க சொல்றோம், நாங்கள் வந்தால் இதை செய்வோம்னு சொல்றோம், நீங்கள் வந்து எதை செய்தீர்கள்னு சொல்லுங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்கணும்ல, ஏன் விவாதத்துக்கு தயங்கணும்? அது மட்டும் இல்ல, மோடி தான் வரணும்னு கூட இன்சிஸ்ட் பண்ணல. உங்கள் பார்ட்டி சார்பா ரெப்ரசன்ட் பண்ணுங்க, நாங்க எங்க பார்ட்டி சார்பா ரெப்ரசன்ட் பண்ணுவோம்ன்ற வேர்டு அதுல இருக்கு. ஆனா அதுல இருக்கு, நீங்க அதுல பாருங்க, லெட்டர்ல பாருங்க. லெட்டர்லயே உங்கள் பார்ட்டி சார்பாக யாரையாவது நீங்கள் அல்லது யாராவதுன்னு தான் போட்டிருக்காங்க அதுலயே. அதாவது ராகுல் காந்தியும் மோடியும் விவாதித்தால் குட்,
ஏன்னா நீங்க ராகுல் யாருன்னு திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நேத்தைக்கு தான் அமித்ஷா பேசியிருக்காரு. கண்டிப்பா. அது ராகுலுக்கும் மோடிக்குமான போட்டின்னு சொன்னது அமித்ஷா தான், நான் சொல்லல. ஆமா ஆமா. அப்படியே அவர் சொல்லணும், ஏன் நேரட்டிவ் அவர் சொல்லணும்? சொல்லிட்டு இன்னைக்கு யாருன்னு கேட்கறது அவங்க தான் முரண்பாடே தவிர நாங்கள் முரண்பாடா பேசல. இதுல முதல் கருத்து அது. இரண்டாவது, நீங்க இவர் மோடி அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இப்பொழுது 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறார். அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. நீங்க குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இப்படியான விவாதங்களில் அவர் கலந்து கொண்டதில்லை, யாருடைய கேள்விக்கும் பதில் சொன்னதில்லை. கண்டிப்பா. சட்டமன்றத்திலும் பல முறை காங்கிரஸ் உறுப்பினர்களை வெளியேற்றி விட்டுதான் அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அவர் இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் இந்த 10 ஆண்டு கால, நீங்க கூட சொன்னீங்க மன்மோகன் சிங், நரசிம்மராவ் போன்றவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறார்கள், விவாதத்திற்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்களை சந்தித்து பதிலளித்திருக்கிறார்கள். நீங்க வெளிநாடு போகும்போது கூட ஒவ்வொரு பிரதமரும் பத்திரிகையாளர்களை விமானத்திலேயே அழைத்து செல்வாங்க. நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்களை விமானத்தில் அழைத்து செல்வார்கள். போகும் பொழுது கலந்துரையாடுவார்கள் அதுல விமானத்துல. திரும்பி வரும் பொழுது அபிஷியலாக பிரஸ் மீட் பண்ணுவாங்க. நாங்க என்ன செய்தோம், அந்த வெளிநாட்டில் சென்று என்ன சாதித்தோம், என்ன செய்தோம் என்பதை பத்திரிகையாளர்களிடம் விளக்குவார்கள். இதெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த மோடி அவர்கள் மாதிரி வெளிநாடுகளில் விசிட் பண்ண பிரதமர் யாரும் கிடையாது. ஆனால் எந்த வெளிநாடு பயணத்துக்காவது பத்திரிகையாளர்களை அழைத்து சென்றாரா அல்லது அவர்களுடன் விவாதித்தாரா என்று கேட்டால், அல்லது அவர்களிடம் எக்ஸ்பிளைன் பண்ணாரா ஏதாவது என்று கேட்டால் இல்லை என்ற பதில் தான் வரும். இன்னொன்று, இவர் போய் கிண்டல் பண்றாரு, ஒடிசா முதலமைச்சரை போய் கிண்டல் பண்றாரு, ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் மாவட்டங்களின் பெயரை கொடுக்க முடியுமா என்று கிண்டல் பண்றாரு. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? நீங்க ஒரு டெலிபிராம்டர் இல்லாம ஒரு விவாதத்துல பாதியில திணறினதை உலகமே கண்டு சிரிச்சிச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? டெலிபிராம்டர் இல்லாம எங்க பேசுறீங்க? எல்லா இடங்களிலும் டெலிபிராம்டரின் உதவியுடன் பேசுகிறார் பிரதமர். அவரை நம்ம ஆரேட்டர்னு ஒத்துக்கிறோம். ஏன் அவர் பேச தயங்குகிறார் என்பதற்கான விடையும் இதுலயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யார் ராகுல் யார், அவர் ராகுலே வேண்டாம்னு தான் சொல்றோம். நீங்க மல்லிகார்ஜுன கார்கேயுடன் விவாதிங்க, ஒரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். நீங்கள் எந்த காங்கிரஸ் கட்சி 65 ஆண்டு காலம் இந்தியாவை சீரழித்தது என்று சொன்னீங்களோ அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதிலளிக்கிறார். நீங்க கேள்வி கேளுங்க அவர்கிட்ட, ஏன் அந்த வாய்ப்பை நீங்க மறுக்கிறீங்க? அப்படி என்றால் நீங்கள் பேசுவது எல்லாமே பொதுமக்களிடம் இருக்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க தயங்குகிறீர்கள். அவர் சார் சொன்ன மாதிரி நீங்க மன் கி பாத் மோடல தான் பிரதமருக்கு பேசி பழக்கம். அவருக்கு ஒரு மணிப்பூரை பற்றி பேச வைப்பதற்காகவே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும் அளவிற்கு எதிர்க்கட்சிகளை தள்ளிய ஒரு பிரதமரை இன்றுதான் இந்தியா சந்திக்கிறது என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க உண்மையா நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். பாக்கி இப்போ இந்த விவாதத்தினூட இது ஒரு பக்கம் போகட்டு, இதே நம்ம 1 மணி நேரம் கொண்டு போகலாமா அப்படிங்கிறது வேற விவகாரம். அவர் பேசுகிறாரா இவர் பேசல சொல்லி முடிச்சிட்டாங்க. அது பேசுகிறாங்க பேசலை, யாருக்கான ஒரு ரிலக்டன்ஸ் இருக்கிறது, ஒரு ஹெசிடேஷன், அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த தயக்கங்கிறது? இப்போ 4வது முறை இன்றைக்கான 4 கட்டம் ஃபேஸ் முடிஞ்சது. சற்றேறக்குறைய 379 தொகுதி முடிஞ்சிருச்சு. இன்னும் எஞ்சியது 100 சில்லரை தான் இருக்குது, ரொம்ப கொஞ்சம். இதுக்கு இடையில் இந்தியாவினுடைய இந்த தேர்தல் நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த பேச்சு ஒரு கால், இப்போ அமித்ஷா எனக்கும் எங்கள் மோடிக்கும் ராகுலுக்கு தான் பேட்டிங்கிறத ஒத்துக்கிட்டார், ஓப்பனாக சொல்லிட்டார். கெஜ்ரிவால் வெளியே அவர் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பெரிய அளவுக்கு பேசுகிறார். இப்போ எல்லா டார்கெட்டும் பிஜேபியை நோக்கி இருக்கிறது. பிஜேபியினுடைய பேச்சாளர்கள் யாருன்னு பார்த்தா பெருசாக இல்லை, ஒன்லி மோடி மட்டும்தான் இருக்கார். அமித்ஷா கொஞ்சம் இருக்கார், நட்டா ஓரளவுக்கு, யோகேந்திர யாதவ் கூட, யோகேந்திர யாதவ் அவர் யோகி மட்டும் அந்த இதில் பண்ணுறாரு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் தலைவர், எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ், ஆம் ஆத்மி, டிஎம்கே, அப்போ மற்ற கட்சிகள் எல்லாமே இருக்காங்க. இப்போ வரக்கூடிய விவகாரங்கள் கடும் போட்டியை எதிர்கொள்கிறது. அவ்வளோதான் நமக்கு கிடைச்சிருக்கு. 400 பார் அப்படிலாம் இல்லை, கடும் போட்டி இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளரை எப்படி பார்க்குறீங்க? கடும் போட்டி நிலவுகிறது என்பதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வாக்குகள் பதிவாகிறது இல்லை. அது 60 விழுக்காடு 65 விழுக்காட்டுக்கு மேலே போகலை. ஏன் போகலை என்பது வியப்பாக இருக்குது, கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் ஆணையம் கடந்த 4-5 தேர்தல்களாகவே 100 விழுக்காட்டை டார்கெட் பண்ணி பல்வேறு பிரச்சாரங்கள், பல இந்த தேர்தல் நடத்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி பல இடங்களில் இப்போ இது பார்த்தோம், பெரிய பெரிய பேனர்லாம் பார்த்தோம், வாக்களிப்பது நமது கடமை அப்படின்னு. இப்போ கூட அப்போ மக்கள் மத்தியில் தேர்தல்
தேர்தல் வாக்களித்து அரசியல்வாதிகள் வந்தால் எல்லாரும் ஒரே கழுத ஒரு ஒரே ஆர்வம் மாதிரி இல்லை. அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆர்வத்துக்கு இல்லை. விரக்தி அப்ப வந்துடுச்சு. இந்த விவாதங்களின் மூலம் கூட ஆர்வத்தை ஏற்படுத்தலாம் அல்லவா? இந்த விவாதங்களின் பண்ண மூலம் வேண்டும், நம்ம கடமை தான். இந்த விவாதம் நம்ம நடத்துகிற விவாதமும் ஜனநாயக கடமை தான், நான் அது மறுக்கல. மக்களுக்கு அது போய் சேரும். என்ன இதை இல்லை, தமிழ்நாட்டில் தான் இது நல்லா நடக்குது. வர நம்ம வாய்ப்பு இது மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தையும் புதிய சிந்தனையையும் கையாள வேண்டியது தேர்தல் ஆணையம். நம்ம இந்த தேர்தல் ஆணையம் தலைவர் யார், தலைமை தேர்தல் அந்த அரசியல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்குறேன் பொதுவாகவே. ஏனென்றால் நேற்று வந்து ஒரு செய்தித்தாளில் படித்தேன், அமெரிக்காவில் உள்ள பெரிய தலைவர்கள் எல்லாமே இந்தியாவினுடைய ஜனநாயகம், இந்த தேர்தல் இதற்கு நடைமுறை மிகச்சிறந்தது, அமெரிக்காவை விட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளில் ஒரு நாளேட்டில் வந்து. அதில் டவுட் இல்லை, ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி இல்லை. இல்லை, நான் இன்னொரு மனவர்த்த தரக்கூடிய இதை உறுதி செய்வதற்கு இன்னொரு தகவலை சொல்லிடுறேன். 2000 அல்லது 2004 நினைக்கிறேன். அப்போது அது அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் அதிபர் என்று அறிவிப்பதில் ஏகப்பட்ட குழப்பமும் தயக்கமும் இருந்தது. ஏன்னா அங்குள்ள எலக்ட்ரோரல் காலேஜ் இருக்கு இல்லையா, தேர்தல் நடைமுறை, அதில் ஏகப்பட்ட குழப்பம். இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் யார் அதிகமான வாக்குகளை பெற்றாரோ அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த தொகுதியை பொறுத்தவரையில் அவர்களெல்லாம் சேர்ந்து யாரை பிரதமர் அல்லது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவங்க தான் தலைவர் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது. ஆனால் மேலை நாட்டில் அப்படி, அதாவது அமெரிக்காவில் இல்லை. ஒடுக்க முடிச்சது. இத்தனை விஷயங்கள் இருந்த பிறகும் முழுமையான அல்லது 80-90 விழுக்காடு இல்லை. ஒரே ஒரு கருத்தை பொதுவாக சொல்லுவாங்க அரசியல் விமர்சகர்கள்லாம், என்னன்னா எப்போது மக்கள் ஒரு ஆட்சியாளர் மீது கோபப்படுகிறார்களோ அப்போது அதிக வாக்குப்பதிவு நடைபெறும். தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த எப்படியாவது ஓட்டு போட்டணும்யா, இந்த கட்சி வரக்கூடாது, இந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். ஆனால் இப்போ வந்து ஓட்டு பெர்சன்டேஜ் கம்மியாகிறது, குறைவாக இருக்கு. பிஜேபிக்கு வாய்ப்பாக இருக்குமா? சொல்ல முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் கேட்குறேன். அதாவது கேட்குறேன், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும் என்பது ஒரு லாஜிக் தான். அப்படி இல்லை, அது லாஜிக் தான். அது மாதிரி கடந்த சில சமயங்களில் வரலாற்றில் உண்டு. ஆனால் இன்னொரு பார்வையும் இருக்குது. இளைய தலைமுறை 18 வயதானவர்கள் எத்தனை பேர் வாக்குச்சாவடிகள் வந்து வாக்கு போட்டிருக்காங்க, அவர்களுக்கு அரசியல் புரிதல், அரசியல் விழிப்புணர்வு, அரசியல் அக்கறை, அரசியல் ஆர்வம் இதெல்லாம் இருந்ததா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று, வேலை வாய்ப்பு காரணமாக இன்றைக்கி படிக்கிற பசங்களை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாவது படிப்பு முடிச்சுட்டு வெளிநாட்டில் மேல் படிப்புக்கோ அல்லது வேலை வாய்ப்புக்கோ போகிறாங்க. அவங்கள வாக்காளர் பட்டியலில் அவன் பேர் இருக்கும், ஆனால் வாக்கு பதிவு செய்ய முடியாது. இது மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கடந்த தலைப்பை ஒட்டி ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். விவாதத்துக்கு நரேந்திர மோடி அவர்களோ ராகுல் அந்த விவாதத்தில் சொல்கிறேன், பொதுமேடை அது விவாதம் தான் நடத்த வேண்டும் என்கிற நெசசிட்டி கிடையாது, தேவை கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கி நரேந்திர மோடி ஒரு பாயிண்ட் பேசுகிறார், நாளைக்கு அது கவுண்டர் பண்ணி ராகுல் காந்தி பதில் சொல்கிறார். நாளைக்கு மறுநாள் ராகுல் காந்தி பேசியதுக்கு கவுண்டர் பண்ணி நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ நட்டாவோ பேசுகிறாங்க. இப்போ அதுவே கிட்டத்தட்ட விவாதமாகத்தான் இருக்குது. விவாதம் என்று தேவையில்லை. ஆமாம், விவாதம் என்றால் நீங்கள் ஒரு கருத்துக்கு சொல்கிறீங்க, நான் பதில் சொல்கிறேன், நான் கருத்து சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்க. இந்த விவாதமே அப்படி தானே, அந்த கட்டமைப்பில் தான் இருக்குது. இதையே சந்திரசேகர் ஸ்கைப்பில் இருக்கார். இடப்பிரச்சனை, இடைவெளி, கால இடைவெளி. ஒரு நாள் இன்னைக்கு நரேந்திர மோடி பேசுகிறார், பதிலுக்கு இன்னொருத்தர் பேசுகிறார். இந்த தேர்தல் அப்படின்னாலும் ஒரு கிரியேட் பண்ணி ஒரு மேடை ஏற்பாடு எல்லா மீடியாக்களும் வந்தால் அதோடைய அட்டென்ஷன் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அட்டென்ஷன் இருக்கும். இப்போதும் அந்த அட்டென்ஷன் நடந்துட்டு இருக்கு. அவர் சொல்ற ஒரு பதில் சொல்றாரு, ஆனா அங்கே வச்சு பதில் சொல்லணும்ல. இப்போ கேட்பாங்க, என்னப்பா சமூக நீதி பத்தி நீ இப்படி பேசுறா, கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா அங்கனே விவகாரம் வந்துடும், உடனே ரிலீஸ். இன்னும் ஒரு மிக முக்கியமானது, குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? ஒரு பாயிண்ட். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போதே இதுபோல் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்தார், இந்த மாதிரி விவாதங்களை தவிர்த்தார் என்று சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நரேந்திர மோடியே பிரதமராக மக்கள் எதுக்கிட்டார். அப்ப அது ஒரு இஷ்யூ கிடையாது. சார், நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன். இப்போ லோக்கல் டிவிஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஃப்ரெண்ட் டிவிஸ் வந்து
ஒரு பப்ளிக்காக ஒரு மேடை போட்டு இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 3 பேர் நடக்குது நடத்துறாங்களா? நடக்குது. நீங்க உங்க பாயிண்ட்டை சொல்லுங்க. நீங்க உங்க இது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தனியாவும் நடக்கு. பெரும் தலைவர்களை இதுல அந்த பார்ட்டியுடைய சீஃப் இவங்க மேபி இந்த பக்கம் மிஸ்டர் ஸ்டாலின், இந்த பக்கம் மிஸ்டர் அன்புமணி, இந்த பக்கம் மிஸ்டர் சீமான், இவங்களாம் வராங்களா? வரதில்லை இல்லையா? அந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ், தேர்ட் ரேங்க் லீடர்ஸ். இப்ப அதை தான் சொல்றாங்களே. இந்த பேட்டியின் போது நீங்க மோடி வரணும்னு சொல்லல, உங்க கட்சியினுடைய தலைவர்கள் வந்தா போதும். இப்போ என்ன வந்து வரலாம், அமித்ஷா வரலாம். இப்போ ஊடகம் எல்லாம் கலப்பினதுல எப்படி வந்திருக்கு? இப்போ உங்க டாபிக்கே என்ன? ராகுலா மோடியா? இதுல ஏன் கலந்துக்கல? அப்படி வரலன்னா ஏன் வரல அடுத்த விவாதம். அதுக்கு தான் அப்ப என்ன கொஸ்டின் இந்த மாதிரி வருது என்னுடைய ஆன்சர். அதை முன்னாடியே சொன்னேன். அதாவது இவர் பிஎம்மா இருக்கார், நீங்க பிஎம் ஃபேஸ்ன்னு சொல்லுங்க, மேபி எடுத்துக்கலாம். இல்லைனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய இது எல்லாத்தையுமே இங்கே தேஜஸ்வி சூர்யா இருக்கார், ஸ்மிருதி இரானி இருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். உங்கள் கொஸ்டினுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணலாமா? ஆனால் இப்படி சொல்லுங்க ரவிசங்கர் சார். இப்போ என்னன்னா எல்லா விஷயமே மோடி தான் பேசுகிறார். இப்போ சமூக நீதி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கவனிக்காது. இப்போ ஒரு கட்சியில் பேசுகிற தீப்பொறி ஆறுமுகன்னு திமுகவில் ஒருத்தர் இருந்தார். என்ன வேணாலும் அந்த ஆள் பேசுவார். அவர் இப்ப இல்ல. நவ ஹி இஸ் நோ மோர். வரம்பெற்ற கேவலமான பேச்செல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு பதிவு செஞ்சவர். கண்டிப்பா அவர் இன்னைக்கு இல்ல, போயிட்டார். வெற்றி கொண்டாட ஐயாவும் அவரும் கிடையாது, 2 பேரும். இந்த பேச்சுகள் நம்ம இல்ல. இப்போ அத தலைமையில் இருக்கக்கூடிய மோடி பேசுறார். ஒரு இந்தியாவில் இருந்து வெளிமாநிலத்தார்கள் உள்ள நுழைகிறாங்க, ஊடுருவல்காரர்களுங்கிறாரு, அதிக குழந்தை பேத்துக்கிடுவாங்கிறாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தலித்துகளுடைய இதெல்லாம் பிடுங்கி இஸ்லாமியர்கள் கையில் கொடுத்துருவாங்கிறாரு. அப்போ சீனாவுடைய குற்றச்சாட்டு 4500 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னு சுப்பிரமணிய சாமிக்கு வந்திருக்காரு. இன்ஃப்ளேஷன், வேலை வாய்ப்பு, ரெசஷன் எல்லாமே ஹேஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் தேர் எக்ஸிஸ்டிங். பட் நான் வந்து ஆஸ் அ சிட்டிசன் எனக்கு லெட் மீ நோ சம்திங் ஃப்ரம் த கவர்மெண்ட். Who will take a response? Response of what? I'm asking to the concerned relevant people. They must come here to clarify. கண்டிப்பா சார். அதாவது பிஎம் மோடி வரணுங்கிறச்ச பிஎம் மோடி பேசுறார், என்ன பேசுறாரோ அடுத்த நாள் ஊடகத்தில் வந்துடுது. டிஜிட்டல் மீடியா என்ன பேசினேங்கிறது அடுத்த நிமிஷம். அங்கே மல்லிகார்ஜுன் கார்கே என்ன பேசுகிறார், ராகுல் என்ன பேசுகிறார், என்ன கவுண்டர் கொடுக்குறார், அடுத்த நிமிஷமே வந்துடுது. ஸோ 2 பேரும் நேரடியாக டிபேட்டில் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் மீட் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. மோடி வில் கம் அண்ட் மீட். ஆனால் உங்கள் இதில் பிஎம் ஃபேஸ் யாருன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா எங்கேருந்து வேற ஒருத்தர் அனுப்புகிறேன். நட்டாஜி வரார், அமித்ஷா வரார், ஸ்மிருதி இரானி வரார். அவங்க என்ன பேசுறாங்களோ அதுதாங்க எங்க கொள்கை. இவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்க. Why can't you accept? சார் சொல்லுங்க ஐயா. கேட்க சார் இப்போ நம்ம முதல் ரவுண்ட்லேயே அதை பேசிட்டோம். இருந்தாலும் வந்து சார் நீங்கள் இப்போ வேறு கருத்து சொல்லுங்கள். விஷயத்தை வந்து நம்ம என்ன இப்போ இதுனா முதல் கட்டம் வந்து இப்போ கள நிலவரத்தை சொல்லுங்கள். 7 கட்டமாக இதை பிரித்து வச்சு ஒரு பெரிய சூழ்ச்சியில் அவங்களே வந்து இப்போ பேக் ஃபயர் ஆகி மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. எப்படி பேக் ஃபயரு? பாருங்கள், ஏப்ரல் 19 முதல் கட்டம் நடக்கும்போது 102 தொகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேச்சு எதுவுமே கிடையாது. இப்போ முதல் பேஸில் வந்து கரெக்டாக வந்து அவர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு அப்படி தான் பொழுது போயிட்டு இருந்துச்சு அந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது. 19 முடிஞ்சு 20ஆம் தேதி காலையிலேருந்து அப்படியே மாறிடுச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக. இப்போ காங்கிரஸ் முக்தி பாரத் அப்படின்னா ஒழிச்சிடுறது. காங்கிரஸ் இல்லாத பாரத், காங்கிரஸ் இல்லாத அதெல்லாம் இப்போ இல்லை. அதுவே அந்த வார்த்தையே இல்லை. அப்போ என்ன எங்கே மாறினுச்சு? இப்போ இவங்க கேட்குறாங்க ராகுல் யார் அப்படின்னு. சந்தோஷம் எனக்கு. நானும் ஒன்றும் இந்தியா கூட்டணிக்கு ராகுல் தான் பிரதமர்னு சொல்ல வரல. இங்கே பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் தான் 20ஆம் தேதி காலையிலேருந்து ராகுலை வந்து பெரிய ஆளாக்கி காமிச்சிங்க. அது வரை அவர் வந்து பப்புன்னு சொன்னீங்க. அந்த யாத்திரையை வந்து மதிப்பு இல்லை. நான் வந்து ஹிந்தி பெல்ட்டு மட்டும் தான் காங்கிரஸ் இருக்குங்கிறத நானுமே இது பண்ணிக்கிறேன். நானுமே மாநில கட்சி தான் வந்து 150லேருந்து 180 200 சீட்டு நான் எப்படி சொல்கிறேன் மாநில கட்சிகளுக்கு மட்டும். அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகள் ப்ளஸ் ஆந்திராவில் வந்து ஜெகன் போன்ற இந்தியா கூட்டணியில் வெளியில் இருக்கிறவங்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வரப்போகிறது உறுதி. இந்த 24 எலெக்ஷனில் ஜூன் 4ஆம் தேதி 12 மணி 11 மணிக்கெல்லாம் நமக்கு இந்த விஷயம் தெரிய போகுது. இப்போ 190 தொகுதியில் தான் காங்கிரஸும் பிஜேபியும் நேரடியாக மோதுது. அப்போ அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து சுருங்க போகிறீங்க 2 பேருமே ஆக்சுவலாக. அப்போ மாநில கட்சிகள் இது வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய வந்து வெற்றி பெற போகிறது இந்த 24 தேர்தல். இந்த தேர்தலோடைய ரிசல்ட் எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1977ம் 2004 சேர்ந்து வர்ற ரிசல்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். 77ல்
இது எமர்ஜென்சி கொண்டாந்து அதனுடைய விளைவாக இந்திரா காந்தி எப்படி வீழ்ந்தாங்கன்றதுக்கும் 77 எடுத்துக்கிறேன். 2004 எப்படி வந்து இந்த 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 கூட்டணி ஆட்சிகள் மாநில கட்சிகளுடைய வச்சு கூட்டணி ஆட்சி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ வரப்போகிறது. இப்போ இந்தியா கூட்டணி எப்படி உருவானுச்சு? மோடி அவர்கள் மாநில கட்சிகள் எல்லாம் வச்சு செஞ்சதனுடைய விளைவு தான் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்தியா கூட்டணி. எதுவுமே மாற கிடையாது. நீங்கள் எந்த ஏதாச்சும் இப்போ இதை எடுத்துங்க, குறிப்பாக மகாராஷ்டிராவை எடுத்துங்க, 2 கட்சியை நீங்கள் வந்து உடைச்சிங்க. பஞ்சாபில் இருந்த எஸ்ஏடியோட அலையன்ஸ் இருந்தீங்க, அலையன்ஸ் கிடையாது. அதிமுக அலையன்ஸ் இருந்தீங்க, அலையன்ஸ் கிடையாது. இப்போ யாரோட இருக்கீங்க? கடைசியாக வந்து சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் போட்டிருக்கீங்க. பாக்கி சார், இப்போ பாண்டியன் சார் சொன்னாங்க, இப்போ எல்லா எதிர்க்கட்சிகளையும் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ குறிப்பாக மாநில கட்சிகள் மாநில கட்சிகளை, அதாவது உத்தவ் தாக்கரே, என்சிபி, திமுக, அதிமுக எல்லாவற்றையுமே இவங்க ஒரு விதமான சதிவலைகளுக்குள் இது பண்ணிட்டாங்களோ, இது ரொம்ப தப்பா அமைஞ்சு போச்சோ. அதனால தான் எல்லாரும் ஒன்றா யுனைட் ஆகக்கூடிய ஒரு ஷோ. இப்போ பாருங்கள், தேவையற்ற நேரத்தில் கெஜ்ரிவாலை உள்ள தூக்கி வச்சு, அவர் நல்ல ஹிந்தி பேசுகிறவர், அவர் பல கேள்விகளை கேட்குறார். இந்த கடைசியில் இந்த ஒரு 200 தொகுதிக்கு அது ஒரு இதாயிட்டு, அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல வாதமாக தோன்றும். ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சியால் பழிவாங்கப்பட்ட, அப்படியே வச்சு அப்படியே எடுத்துக்கலாம், பழிவாங்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட அல்ல வேறு ஏதாவது பாதிப்புக்கு ஆளான மாநில கட்சிகள் 2ஆக பிரிஞ்சதோ அல்லது வெளியேறினாலோ வேற ஒரு அணியில் தானே போக முடியும். நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன், காரில் ஏறுவேன், காரை விட்டு இறங்குனா ட்ரெயினில் போகிறேன் இல்லையா? அது மாதிரி அதிமுக பாஜக அணியிலேருந்து வெளியில் வந்துச்சு. அது இந்தியா கூட்டணியில் சேர்ந்தது. பிஜு ஜனதா தளம் ஒரிசாவில் எங்கே போயிட்டாங்க? OSR, பிஆர்எஸ் நேஷனல் பார்ட்டின்னு அவர் சொன்னால் கூட இப்போது அது மாநில கட்சி தான். இப்போ மாநில கட்சிகள் எல்லாமே எதிரணியில் சென்று விட்டனவா? இல்லையே. ஆக அவர்களுக்கு தேசிய கட்சி இந்த பக்கமும் தயக்கம் இருக்கிறவ, அந்த பக்கமும் அவங்களுக்கு தயக்கம் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்றைய நாளேட்டில், ஆங்கில நாளேட்டில் வந்திருக்கு, சொல்லுங்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்றைக்கு சில கேரண்டி சொல்லுகிறார். மோடி கேரண்டி மாதிரி கெஜ்ரிவால் கேரண்டி, 10 கேரண்டி சொல்றாரு. 10 கேரண்டி, 10 உத்தரவாதம். இதை பற்றி இந்தியா கூட்டணியில் கேட்டபோது அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? காங்கிரஸ் refuses to react as allies endorse கெஜ்ரிவால் கேரண்டி. கண்டிப்பா கெஜ்ரிவாலோட உத்தரவாதத்தை குறித்து பதில் கூட சொல்ல தயங்குகிறது காங்கிரஸ் கட்சி. அப்போ என்ன நிலைப்பாடு, அவங்களுக்குள்ள என்ன ஒருமித்த நிலைப்பாடு இருக்கிறது? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நிலைமை சூழல் மாறிவிட்டால், எப்படி 98 அனைத்து இந்திய அண்ணா திமுக பாஜகவோடு இருந்தது, ஒரே ஆண்டில் திமுக அந்த அண்ணா திமுக இடத்தை பிடித்து கொண்டு பாஜகவோடு இருந்தது போல மறுபடியும் வர்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் சூழ்நிலை மாறினால் ஏன் அவர் பாஜக போக மாட்டாரு? இன்னொரு கேள்வி நம்ம பேசுவோம், தெளிவு தானே. இப்போ என்னன்னா, அடிமடியில் கை வச்சுட்டாங்களோ? என்னன்னா, எல்லா கட்சியும் உடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா தலைவர்களும் உள்ளே போகிறார்கள். ஆகவே இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கும் மாநிலங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை வருவதாக பயப்படுறாங்க. இதையும் ஒரு ஆங்கில சேனலில் பெரிய கட்டுரையாக வந்துச்சு. கரெக்ட். அதனால நமக்கு எப்பா நம்ம விட்டாச்சுன்னா மக்கள் இனி மறுபடியும் அவங்க விட்டாச்சுன்னா நம்ம பாடு நீ அரசு நடத்த முடியாது, கடை நடத்த முடியாதுன்னு பயப்படுறாங்களா? உண்மை. அது ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல, பல தளங்களில் நான் சொன்னதே, என்னுடைய கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட், நிலையான நீடித்த நிலைப்பாடு என்னன்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் மக்களவையிலேயோ அல்லது இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு ஒரு தேசிய கட்சி, அதிகமான இடங்கள் கொண்ட தேசிய கட்சி மாநில கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது நல்லது. ஒரு சொல்றார், பாண்டியன் சார் சொன்னால, அதிகார பரவலாக்கம் 2004 மட்டுமல்ல, 2004 மட்டுமல்ல, 1999 அதே தான். அந்த 2 முறையும் நாட்டில் வளர்ச்சி திட்டங்களை நிறைய பார்த்துருக்கோம். ஒரே கட்சி பெரும்பான்மை பெற்றால் நல்லதல்ல. ஆனால் இதை மோடி தலைமையும் மத்திய தலைமையும் விரும்பவில்லை. அதுதான் உண்மை. அப்படித்தானே? கட்டாயம். வரேன் சந்திரசேகர் சார், நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், நல்ல தெளிவா பதில் சொல்லுங்க. இல்ல, இப்ப இவர்களை பொறுத்தவரை முதல்ல இந்த விவாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, ஒரு கருத்தை சொல்லிடுறேன். அதாவது நேரடி விவாதத்துக்கும் இப்ப பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட் எல்லாம் சொன்னாங்க, இன்றைக்கு வருகிறது, நாளைக்கு அவர்கள் பதில் சொல்றாங்க, அதெல்லாம் தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனால்
இது நேரடி விவாதத்துல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை எந்த கேள்விக்கும் நேரடியாக பதிலளிப்பதில்லை. அவர்களுடைய பிரதமரிலிருந்து எல்லா ஸ்பீக்கருமே என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு விஷயம் தான் அவங்களுக்கு. ஒன்று பொய்கள்னு நாங்க சொல்லுவோம், கோயப்பல்ஸ் பிரச்சாரம். இரண்டாவது, அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், நிறைய விவாதங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. தேர்தல் அறிக்கையை பத்தி தப்பா சொன்னது, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு வரியை பிடிச்சிக்கிட்டு தப்பா சொன்னது, அதாவது வெல்த் இது வந்து எல்லாருக்கும் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற வேர்டை பிடிச்சிக்கிட்டு இவங்க வந்து தாலியை பறிச்சு கொடுத்துருவாங்க, எருவு மாடை பிடிச்சி கொடுத்துருவாங்கலாம் பேசுனது, இந்த மாதிரி விவாதங்கள் ஒன்று. இரண்டாவது, இவர்கள் நீங்க உப்பு கேட்டா புளி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு கடையில சொல்லுவாங்க. அது மாதிரி இவர்கள் வந்து ஏதாவது நேரடியான பதிலை எப்பொழுதுமே சொல்வதில்லை. இவர்கள் உடனே நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, காங்கிரஸ் என்றுதான் பேசுவார்கள். இந்த மாதிரி திசை திருப்பும் வேலையை நேரடியாக விவாதம் பண்ணும்போது இவர்கள் செய்ய முடியாது. நேரடி விவாதத்தில் இது ஒரு பெரிய, அவர்கள் அதற்கு தயங்குவதற்கான காரணம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் வந்து மேடையில், பொது மேடையில் எதையாவது பேசி அதை மக்களை திசை திருப்புறது, அதை வந்து வாட்ஸ்அப், இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரப்புவது, பொய்களை பரப்புவது, அதை மக்களை கூடியவரை நம்ப வைப்பது, இதுதான் இவர்களுடைய ஒரு பிரச்சார யுக்தியாக இருக்கிறது, அவர்களுடைய யுக்தி. அந்த யுக்தியை நேரடி விவாதம் உடைத்து விடும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது முதல்ல, என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, ஜனநாயகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே நம்ம சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, ஊடகங்கள் தாங்க ஜனநாயகத்தினோட 4 தூண்கள் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த ஆட்சியில என்ன அதனுடைய பாடு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சட்டமன்றத்துல என்ன பண்ணாங்க, சட்டமன்றத்தை எப்படி மதித்தார்கள், அதாவது எதிர்க்கட்சி ஆளும் சட்டமன்றம், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளும் சட்டமன்றங்களை இவர்கள் எப்படி மதித்தார்கள். அதுபோல நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ், இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வரை ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மூன்றாவது நீதித்துறை, நான் சுருக்கமாக தான் சொல்றேன். மூன்றாவது நீதித்துறை என்று எடுத்துக்கொண்டால், அந்த இந்திய வரலாற்றிலேயே ஒரு 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகளே வெளியில் வந்து எங்களுக்கு அழுத்தம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இவர்களுடைய நீதித்துறை செயல்பாடு இருக்கிறது. அதே போல குஜராத்தில் என்ன நடக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். குஜராத்தில் நீதிமன்றங்களில் என்ன நடக்கிறது, எப்படி நீதி பரிபாலனம் நடக்கிறது என்ற கேள்வியை எழுப்பினதையும் இங்க சந்தேக கண்ணோடு எழுப்பியதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதே போல ஊடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஊடகங்கள் எப்படி செயல்பட இவர்கள் அனுமதிக்கிறார்கள். ஒரு பிபிசி ஒரு டாக்குமெண்டை வெளியிட்டவுடன் அதன் மீது என்ன ரெய்டு, என்ன அடக்குமுறை வெளியிட வந்தது. அதே போல இவர்களுக்கு ஆதரவாக பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் செயல்பட்ட போது அதனை ஆதரித்தவர்கள் இவர்கள். பேஸ்புக், வாட்ஸ்அப் மீதெல்லாம் என்ன கண்ட்ரோலை எடுத்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி எல்லாவற்றையும் நசுக்குகின்ற இவர்கள் அடுத்த கட்டமாக ஜனநாயகத்துல கட்சிகள், அரசியல் கட்சிகள், நீங்க பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம ஏற்கனவே, சிறு சிறு கட்சிகள், இவர்கள் எல்லாரும் வந்து எதிர்கட்சியை நசுக்கிறதை எந்த கட்சியாக இருந்தாலும் செய்வார்கள். எதிர்கட்சியை நசுக்க விரும்புவார்கள். நசுக்குவது மீன்ஸ் என்னவென்றால் அவர்களை ஒடுக்கி அந்த எதிர்கட்சியினுடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்பது எல்லா கட்சிகளுடைய நோக்கமாகவும் இருக்கும். ஆனால் இவர்கள் கூட்டணி கட்சிகளையே நசுக்குவது, ஒடுக்குவது, உடைப்பது, இதை செய்தது எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சி தான். கடந்த 10 ஆண்டுகளாக நீங்க அவங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, சிவசேனா அவர்களுக்கு 25 ஆண்டு காலம் கூட்டணி கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்று உடைபட்டு சிதறி இருக்கிறது. அதே போல அகாலிதள் எடுத்துக்கொண்டால், அகாலிதளை எப்படி இவர்கள் நடத்தினார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை பார்த்தோம், நிதிஷ் கட்சியை பார்த்தோம், சேர்ந்தது, பிரிந்தது, மறுபடியும் இணைந்தது, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனாலும் அவர் எப்படி இன்றைக்கு கூட நிதிஷ்குமார் இந்தியா பிளாக்கில் இருந்தவரை பிரதமர் வேட்பாளராக கூட அறிவிக்கப்படக்கூடிய அளவிற்கு இருந்த நிதிஷ்குமார் இன்றைக்கு பீகாரை தவிர வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு முடக்கப்பட்டிருப்பதற்கு காரணமும் பாஜக கூட்டணியில் இணைந்ததுதான். இப்படி இவர்கள் ஒவ்வொரு கட்சியாக, அதிமுக விலகியது எதனால் என்பதையும் நம்ம பார்த்தோம். இப்படி இவர்கள் எதிர்கட்சியை மட்டுமல்ல, இவர்களுக்கு பிடிக்காத கட்சிகளை உடைப்பதும் கூட்டணி கட்சிகளாக இருப்பவர்களையும் நசுக்குவதையும் கொண்டிருப்பதால் எல்லா மாநில கட்சிகளும் இவர்கள் மீது ஒரு அச்சத்துடன் கொண்டிருக்கிறார்கள். சார் ரவிசங்கர் சார், ஒரே ஒரு பதில் சொல்லுங்க, ஏதாவது ஒரு பதில், நிறைவு கருத்து, இந்த தலைப்பினுடைய ஒரே ஒரு நிறைவு கருத்து. என்னுடைய நிறைவு கருத்தாக நான் சொல்றது, அதாவது மோடி, இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த டிபேட்டில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக நம்பிக்கை உண்டு. ஆனால் யாரோடு பேச போகிறோம் அது முக்கியம். அதனால் இவருக்கு ஈக்குவலாக என்ன ஃபேஸு, அங்கேருந்து பிஎம் ஃபேஸ் யார் வராங்க அவங்களோட கண்டிப்பாக மோடி பேசுவார். அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபியிலிருந்து யாராவது ஒருத்தர் திறமையுள்ள ஒரு ஆள் அவருக்கு முழு சுதந்திரத்தையும் அளித்து அவர் என்ன பேசுகிறாரோ அது பிஜேபி ஒத்துக்கிற மாதிரி, அதில் பிஜேபியில் மேபி அவங்க தலைமை நத்தாஜி, இவங்க
யாரையாவது அனுப்பலாம். பேசலாம். இது என்னுடையது. நிறைய கருத்து. சார் சந்திரசேகர் சொன்னதோட ஒரு கூடுதல் செய்தி, கூட்டணி கட்சியை மட்டும் இல்லை, சொந்த கட்சியிலேயே பட்னாவிஸ்லேருந்து ஆரம்பித்து மத்திய பிரதேசத்தில் சௌஹான் ஆரம்பித்து குஜராத்தில் அந்த ஆனந்த் இது ராஜஸ்தானில் வசந்தராஜ் சிந்தியா ஆரம்பித்து சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தில் சொல்லிட்டு அமித்ஷா வர அவர் வந்து தன்னை தவிர யாரும் கட்சியில் வந்து லீடரே கிடையாது அளவுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. ஒன்று. அடுத்த பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் முக்கியமானது, கடைசி ஒரே வரியில் முடிச்சாரா 30 செகண்டில். சொல்லுங்க சார். அதாவது போன தடவை 37% அவங்க வந்து ஓட்டு வாங்கினாங்க. இந்த தடவை நிச்சயமாக வர முடியாது. 20லேருந்து அது பல மாநிலங்களில் பல இடத்துல 20%க்கு கீழே போகுதுங்கிறது தான் அவருடைய பதற்றமே தர வேற இல்லை. சில மாநிலத்தில் இப்போ மத்திய பிரதேசம் எவ்வளோ குறைய போகுது? 37% லாஸ்ட் டைம் வந்து 19 ஆனாங்க. எவ்வளோ குறையும்? அதுலேருந்து கிட்டத்தட்ட 20% அளவுக்கு வர்றதுக்கான 18% குறைய போகுது. அந்த அளவுக்கு அவங்க சில மாநிலங்களில் பல மாநிலங்களில் குறைய போகுது. ஆசை அப்படி இருக்கு. இல்லை குறைய போகுது. பாக்கி 18% வர போகுதுங்க. இல்ல 2% சேர்த்துங்க, 20% போல வர போகுது. யாருக்கு முக்கியம்? யாருக்கு? சரி நேயர்களே, ஒரு சிறப்பான விவாதம். எவ்வளோ வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படிங்கிற நிலைமையை மட்டும்தான் நாம் அதை வாதிக்க முடியும். ஒரு சிறந்த விவாதத்தை எடுத்தோம். பாக்கி அவர்கள் சொன்ன கருத்து ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து வச்சுருந்தார். ஃபெடரல் சிஸ்டர் அதிகாரம் வந்து பரவலாக்கப்படணுங்கிறார். இது வரைக்கும் பேசுனதில் கருப்பொருளாக நான் இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்சாக அதை எடுத்துக்கிறேன். அதிகாரம் பரவலாக்கப்படணும். மாநிலங்களும் மத்தியும் இணைந்த ஒரு கூட்டாட்சி. இப்படிப்பட்ட விவாதங்கள் ஏற்புடையதான். உலகம் மாறி வருகிறது, அரசியல் களங்களும் மாறி வருகிறது. நம்முடைய விவாதத்தில் இப்படி ஒரு ஆரோக்கியமான விவாதங்களை முன்னெடுத்து மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துது ஜெயா தொலைக்காட்சி. அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய திரு பாக்கி, ரவிசங்கர், திரு பாண்டியன், எங்களோடு சந்திரசேகர், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.